பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு துவையல் தாங்க. இது பழைய கஞ்சி, கூழ் எல்லாத்துக்கும் குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி சின்ன உருக்கு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி வத்தலை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இது செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வத்தல் நல்லா வறுத்துருச்சு. வத்தலை இப்போ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கேப்பக்கூழ், கஞ்சி எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 பூண்டு, தோல்லாம் உரிக்க வேண்டாம், உதுத்து அப்படியே வறுத்து போட்டுடலாம். சாப்பிடும்போது அவ்வளோ டிஸ்டர்பெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி செய்யும்போது செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு 7-8 வத்தலை வறுத்துட்டு பூண்டை இப்படி வறுத்து போட்டுட்டு தேவையான அளவு புளி, உப்பு போட்டு சீக்கிரம் அரைச்சி டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம். பூண்டு நல்லா வறுத்தாச்சு. பூண்டை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இதுக்கு போடும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெய்லாம் அவ்வளோவா ஆகாது, அந்த ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. நெல்லிக்காய் சைஸ் புளி போடுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டால் போதும். மிக்ஸி ஜாரில் வத்தலில் உள்ள காம்பை பிச்சு போட்டுக்கலாம். எல்லா காம்பையும் பிச்சு போட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். அம்மியிலலாம் முணுக்கி சாப்பிடுவாங்க ஆச்சிகள்லாம். நம்ம இப்போ மிக்சியில் டக்குன்னு அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சூப்பராக முணுக்கியாச்சு. தண்ணியே ஊற்றக்கூடாது. சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.